நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பிஆர் மேட்ச் போயிருந்தேன். பீக்கில் ஒரு எனிமி இருந்தான். ஒரு 150 போட்டு எனிமியை முடிச்சு விட்டேன். ஒரு கில் அடிச்சுட்டு நான் அப்படியே சர்வே பண்ண போனாலும் போனேன். அங்கே ஒரு காயின் இருந்தது. காயின் கலெக்ட் பண்ணிட்டு எனிமி அங்கே டீம்மேட் இருந்தான். டீம்மேட் ஃபாலோ பண்ணி போயின்னு இருந்தேன். அவனை கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து ரூட் ஃபுல்லாக வச்சுட்டு டீம்மேட் இருந்தான். டீம்மேட் பார்த்துல இருந்தேன். அதுக்கடுத்து நான் பீக் வேறு இடத்துக்கு போகும்போது எனிமி அங்கே இருந்தான். அவனை 150 போட்டு அவனை முடிச்சு விட்டேன். ஒரு எனிமி ஃபுல்லாக போயின்னு இருந்தான். அவனுக்கு 150 போட்டு அவனை முடிச்சு விட்டேன். அவனை டேமேஜ் பண்ணி விட்டான். சரி, எங்கள் இன்னொருத்தன் எனிமி இருந்தான். அடியில் சொல்லிட்டு நானும் போயின்னே இருந்தேன். டீம்மேட் பார்க்கல இருந்தான். அவன்கிட்ட அர்சனலுக்கு இருந்தது சொல்லிட்டு இருந்தான். நான் பார்க்கும்போது ஒரு எனிமி இருந்தான். நான் ஃபுல் மெடிக்கெட் போட்டு இது பண்ணும்போது அங்கே ஒரு எனிமி அப்படியே நின்றுருந்தான். அங்கே ஜிப்லைன் எனிமி அப்படியே ஆஃப்லைன் பாட்டாக இருந்தான். நான் பார்த்துட்டு இருந்தேன். சரின்ட்டு அங்கே அப்படியே ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு இருந்தேன் எனிமி அடிச்சு வரான்ட்டு. அப்போ அங்கே ஜிப்லைனில் அப்படியே ஆஃப்லைனாக இருந்தான். கல் மேலே ஏறிட்டு அப்படி ஸ்கோப் போட்டு கரெக்டாக அவன் நின்றுந்தான். கரெக்டாக ஒரு டேமேஜ் பண்ணி அவனை கீழே எடுத்துட்டேன். கரெக்டாக அங்கே ஒரு எனிமி இருந்தான். இன்னொரு எனிமி என்ன பார்த்துருப்பான். கரெக்டாக வெளியே வரான். கரெக்டாக 150 போட்டு அவனை முடிச்சு விட்டேன். செகண்டில் அந்த ஜிப்லைன் பார்த்துல எனிமி அப்படியே தான் நின்றுந்தான். அப்படியே படுத்துருந்தேன். கரெக்டாக அங்கே ஸ்கோப் போட்டு ஒருத்தனை முடிச்சு விட்டேன். அடிச்சுட்டு நான் போகும்போது எனிமி இன்னும் ஒருத்தனை அடிச்சிட்டான். டீம்மேட் பார்க்குறேன் இருந்தால் ரிவைவ் பண்ணதுக்கு வரல. நான் அப்படியே காலி ஆகிட்டேன். அதுக்கடுத்து டீம்மேட் ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ லாஸ்ட் ஒன் ஆயிடுச்சு. அங்கே எனிமி ஒருத்தன் க்ளோல் போட்டுருந்தான். ஏர்ட்ராப் கீழே ஒரு எனிமி இருக்கான். அவனை பார்த்துட்டான். அவன் வண்டியில் இது பண்ணியிருந்தான். கரெக்டாக ஃபுல் டேமேஜ் கொடுத்துருந்தான். பார்க்கும்போது சேர்ந்தே போட்டான். அவன் கொஞ்சமாக அந்த ஃபுல்லாக போட்டு டேமேஜ் பண்ணியிருந்தான். கார் ஃபுல் டேமேஜ் பண்ணியிருந்தான். அவன் நல்ல வேலை அந்த கார் கேட்டர் வச்சுருந்தான். அதை கொஞ்சம் தப்பிச்சிட்டான். அவனை தான் பார்த்து ஏற்ற முடியல. அவனை திரும்பி ஃபுல் டேமேஜ் பண்ணான். செல்தி விட்டு அவன் இது பண்ணும்போது க்ளோவல் டப்புன்னு போட்டான். ஃபுல் க்ளோவல் போட்டு மெடிக்கிட் வச்சுருந்தான். ஃபுல்லாக க்ளோவல் போட்டு இது பண்ணியிருந்தான். இந்த எனிமி ஃபுல் டேமேஜ் கொடுத்துருந்தான். அவனுக்கு எப்படி க்ளோவல் போட்டு சமாளிச்சிட்டான். அவன் ஃபுல் டேமேஜ் கொடுத்துருந்தான் டீம்மேட் எனிமி. அதான் ஃப்ரீஸ் பாம் தூக்கி போட்டான். அதுக்கடுத்து அவன் இது பண்ணியிருந்தான். ஃபுல் டேமேஜ் கொடுத்தான். அவன் M10 ஃபுல்லாக ஈத்துறான். அவன் டப்பு டப்பு க்ளோவல் போட்டு மிஸ் ஆகிட்டான். அவன் க்ளோவல் போட்டு இது பண்ணியிருந்தான். ஃபுல்லாக அவன் மெடிக்கிட் வச்சுட்டு சோனர் பாதில் வந்துருந்தது. அப்புறம் வண்டி எடுத்துன்னு அவன் போயிட்டான். தப்பிக்கிறதுக்கு பார்த்துருந்தான். அப்போ அவன் உள்ள M10 வச்சு ஆயிடுச்சுனே இருந்தான். அது லாஸ்ட்டில் என் டீம்மேட்டை சமம் பண்ணி விட்டான். அதுக்கும்போது அந்த வண்டியை சுற்றினே இருந்தான். அவன் அப்படியும் டேமேஜ் பண்ணியிருந்தான். வெக்கிக்கில் டேமேஜ் பண்ணி இது பண்ணும்போது அவன் அப்படி ரிவர்ஸ் வந்து கரெக்டாக அந்த லேடாப் கிட்டே வந்து அவன் அப்படியே அவன் டேமேஜ் பண்ணியிருந்தான் எனிமி. அப்படி எப்படியோ வந்து ஃபுல் டேமேஜ் வண்டி ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கு அவன் எப்படி போய் சுற்றிட்டு இருந்தான். சுற்றிட்டு அவன் எனிமியை அடிச்சுனே இருந்தான். அவன் டேமேஜ் பண்ணே இருந்தான் ஸ்டார்டிங்லேருந்து. அதுக்கு அவன் டீம் அந்த யூஸில் இருந்து இறங்கிட்டு வண்டியிலேருந்து இறங்கிட்டு ட்ரக்கில் இது பண்ணியிருந்தான். சுற்றினே இருந்தான். அது ஜோன் ஷிஃப்ட் ஆகிருந்தது. சிங்க் ஆக்சிட் ஆகும்போது அவன் சுற்றினே இருந்தான் வண்டியில். ட்ரக்கில் போயின்னு இருந்தான். அவன் அப்படியே ஃபுல் டேமேஜ் பண்ணியிருந்தான். அவன் வண்டி விட்டு இறங்கிட்டு அப்பயும் ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டான். டீம்மேட் இந்த நேரத்தில் கரெக்டாக ஆடலாம். அவன் அந்த கேரக்டர் ஸ்கில்லு போட்டு அந்த சில்ந்தி போட்டான். அவன் டப்புன்னு க்ளோவல் போட்டு இது பண்ணிட்டான். M10 பிடிச்சி அழித்துறான். அவன் எப்படியோ க்ளோவல் போட்டு மாரி இது பண்ணியிருந்தான். அவன் ஃபுல் டேமேஜ் கொடுத்துறான். அவன் அந்த க்ளோவோடைய பவர்லாம் போட்டான். அவன் ஃபுல்லாக அழித்துறான். அவன் எனிமி ஃபுல் M10 வச்சு அழித்து பார்த்துருந்தான். கரெக்டாக அவன் க்ளோவல் போட்டு கரெக்டாக மெடிக்கிட்ட யூஸ் பண்ணியிருந்தான். கரெக்டாக வெளியே வரான். வெளியே வரத்துக்கு பார்த்துருந்தான். M249 வச்சுருந்தான். M249 கரெக்டாக அவனை வச்சு முடிச்சுட்டு மேட்ச் இது பண்ணியிருந்தான். கரெக்டான போய் அடிச்சு கொடுத்துட்டான். வீடியோ பார்த்து தேங்க்ஸ் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க கைஸ். வீடியோவில் எதாவது ப்ராப்ளம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் அந்த ஒரு சின்ன லோடிங் டிவைஸில் தான் கைஸ் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்படி கொஞ்சம் இது கமெண்ட் பண்ணி விட்ருங்க கைஸ்.